மூணாவதா லேக் ஆஃப் சேவிங்ஸ். ஸோ இந்த சேவ் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் ஏழையாக தான் இருப்பீங்க. ஃபினான்ஷியலாக நல்லா வர முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை அப்படியே செலவு பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வந்து நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அதற்கான கதவுகள் நமக்கு ரொம்ப அதிகமாக திறக்கப்பட்டிருக்குது. உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்களால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சிங்கிள் பட்டன் கிளிக்கில் உங்களால் செலவு பண்ண முடியும். அவ்வளோ ஈஸி செலவு பண்ணுறது இன்றைக்கி. பட் அதே நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வாங்குகிற எல்லா சம்பளத்தையுமே செலவு பண்ணிடக்கூடாது. அதுவும் உங்களுடைய யங் ஏஜில் வந்து நீங்கள் அப்படி ஃபுல்லாக வாங்குகிற சம்பளத்தை எல்லாத்தையுமே செலவு பண்ணி பழகுனீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப மோசமான ஒரு கெட்ட பழக்கமாக மாறிடும். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பிகினிங் ஸ்டேஜில் தான் உங்களால் அதிகமாக சேவ் பண்ண முடியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதிகமாக சேவ் பண்ணுங்கள். ஏன்னா பின்னாடி உங்களுக்கு திருமணம் ஆகிச்சு அல்லது பின்னால் போகப்போ உங்களுக்கு வேறு நிறைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வரும். ஆனால் தொடக்க காலகட்டங்களில் உங்களுடைய செலவுகளை சுருக்கி உங்களால் அதிகமாக சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுடைய டோட்டல் இன்கமில் 20 to 30% நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணுங்கள். அந்த சேவிங்ஸை பின்னாடி சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. இது வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல இடத்துக்கு வந்து கொண்டு போகும்.